அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு லோ லஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனால வந்து வேரியேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து அந்த நின்ற நிலையில அது அப்படியே வந்து வாரியர் போஸ் மாதிரி போயிட்டு கைகளை வந்து நம்ம கீழ் நோக்கி கொண்டு வந்து வைக்க போறோம். இதுதான் வந்து இதுல வந்து ஒரு வேரியேஷன். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கால் வந்து கொஞ்சம் நம்ம வைட் பண்ணி வச்சுட்டு ரெண்டுமே நேர்கோட்டில் இப்படி இருக்கா வந்து நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ காலை வந்து நல்லா வந்து இப்படி விரிக்கணும். ரெண்டுமே வந்து நேர்கோட்டில் இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வலது காலை வலது பக்கம் வந்து இப்படி திருப்பணும். பாதத்தை நல்லா இப்படி திருப்பிட்டு இந்த முட்டியை வந்து இப்படி மடக்கி வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கால் வேணால் நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்து வைக்கணும். ஸ்ட்ராங்காக வச்சா மட்டும்தான் அது வந்து ஸ்லிப்பரி ஆகாமல் அப்படி வந்து போகும். இப்போ இந்த காலை வந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கையுமே முன்னோக்கி கொண்டு போயிட்டு கீழே வந்து வைக்க போகிறோம். நம்மளோட அந்த உள்ள கையை கீழ் நோக்கி வந்து வைக்க போகிறோம். நல்லா இப்படி வச்சுட்டு கைகள் இப்படி கீழே கொண்டு போறோம். ரெண்டு இதுவுமே வந்து இப்படி வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். நல்லா இப்படி பெண்ட் பண்ணிட்டு இப்படி வைக்கணும். வச்சுட்டு நேரா பார்க்குற மாதிரி வைக்கணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். கைகளை வந்து இப்படியும் வைக்கலாம் அல்லது இப்படியும் வைக்கலாம். தளர்த்திக்கலாம். பாதத்தை நேராக்கிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம இடது கால வந்து பண்ண போறோம். இடது பாதத்தை அப்படி நல்லா முழுமையா திருப்பிட்டு இந்த பாதம் மட்டும் நல்லா நேரா இருக்கணும். முட்டி மடங்காம இருக்கணும். இந்த பக்கத்துல வந்து முட்டி மடங்காம இருக்கணும். இந்த கால் வந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைகள் கீழே கொண்டு வந்து வைக்க போறோம். வச்சுட்டு இந்த காலை இன்னும் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது வந்து வீரபத்ராசனம் மாதிரி, அதாவது வாரியர் போஸ் மாதிரியே தான் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் கை பொசிஷன் மட்டும் நம்ம மாற்றி வந்து இதை வைக்கிறோம். வாரியர் போஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்விக் ரீச் நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நீஸ்க்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீ வலிக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வந்து நமக்கு எல்லாமே வந்து சரியாகும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.